இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் துன்புறுத்தலுக்கு உள்ளான வழக்கில் சிறப்பு குழு விசாரணை துவங்கியிருக்கிறது. அது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். வழக்கு தொடர்பான ஆவணங்கள் அனைத்தும் சிறப்பு விசாரணை குழுவிடம் ஒப்படைக்கப்பட்டு சிறப்பு குழு விசாரணையானது துவங்கியிருக்கிறது. அது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் சுதர்சன். சுதர்சன், வணக்கம். விவரங்களை வழங்கலாம். வணக்கம். கடந்த 24ஆம் தேதி அன்று அண்ணா பல்கலைக்கழக மாணவி ஒருவர் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்குல கைதாகி இருக்கக்கூடிய ஞானசேகர் சிறையில் அடைக்கப்பட்டிருந்த நிலையில இந்த வழக்கு தொடர்பான எஃப்ஐஆர் ஆனது வெளியானது. அதாவது மாணவி கொடுத்த புகாரின் அடிப்படையில அவர் மீது போடப்பட்டுள்ள, அதாவது சம்பந்தப்பட்ட அந்த ஞானசேகர் அவர் இந்த வழக்குடைய குற்றவாளி ஆவார். இந்த வழக்குல சம்பந்தப்பட்டவர் இவர் தான் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார். இந்த வழக்கு தொடர்பான மாணவி கொடுத்த புகாரின் அடிப்படையில பதிவு செய்யப்பட்ட அந்த எஃப்ஐஆர் நகல் வெளியாகி இருந்தது. இது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. எவ்வாறு இந்த எஃப்ஐஆர் வெளியானது அப்படின்ற அதாவது ஆய்வையும் போலீசார் செய்து வந்த நிலையில அது டெக்னிக்கல் கிளிச் அப்படின்ற ஒரு காரணத்தினாலதான் இந்த எஃப்ஐஆர் வெளியானது அப்படின்னு சொல்லிட்டு காவல் ஆணையரும் ஒரு பேட்டி அளித்திருந்தார். அதன் பிறகு தொடர்ந்து அந்த எஃப்ஐஆரும் சமூக வலைத்தளங்களை பரவக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போலீசார் அறிவுறுத்தியிருந்தனர், எச்சரிக்கையும் விடுத்திருந்தனர். இந்த நிலையில தான் இந்த எஃப்ஐஆர் வெளியான காரணத்தை சென்னை உயர்நீதிமன்றம் பெரும் கண்டனத்துக்குரியது அப்படின்னு சொல்லி அது மட்டும் இல்லாம இந்த எஃப்ஐஆர் எவ்வாறு வெளியானது, இது வெளியானது மிகப்பெரிய தவறு, அது மட்டும் இல்லாம எஃப்ஐஆர்ல பதிவு செய்யப்பட்டிருக்கிற அந்த கண்டென்ட்ஸுமே மிக தவறு அப்படின்னு சொல்லிட்டு கடுமையாக விமர்சனம் செய்திருந்தனர். அது மட்டும் இல்லாம இது சம்பந்தமாக உடனடியாக யார் எஃப்ஐஆர் லீக் பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு சிறப்பு புலனாய்வு குழு அமைத்து அதை கண்டுபிடிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு உத்தரவு பிறப்பித்திருந்தது. இதன் அடிப்படையில தான் இந்த எஃப்ஐஆர் நகல் எவ்வாறு வெளியாகியது அப்படின்னு சொல்லிட்டு இந்த எஸ்ஐடி விசாரணையை துவங்கி இருக்கிறது. கோட்டூர்புரம் காவல் நிலையத்துல, அனைத்து மகளிர் காவல் நிலையத்துல பதிவு செய்யப்பட்ட அந்த எஃப்ஐஆரும், அதாவது ஞானசேகரன் மேல போடப்பட்ட அந்த எஃப்ஐஆர் உடைய நகல்களையும் அனைத்து ஆவணங்களையுமே எஸ்ஐடி டீமிடம் போலீசார் ஒப்படைத்து விட்டனர். அதே போல எப்படி இந்த எஃப்ஐஆர் வெளியாச்சு, இந்த எஃப்ஐஆர் காப்பி எப்படி வெளியே வந்தது அப்படின்னு சொல்லிட்டு வெளிவந்ததுக்கான காரணம் என்ன, அது மட்டும் இல்லாம எஃப்ஐஆர் எவ்வாறு வெளியே வந்தது, யார் வெளியிட்டது அப்படின்னு சொல்லிட்டு சைபர் கிரைம்ல போடப்பட்டிருந்த அந்த எஃப்ஐஆர் உடைய ஆவணங்கள் இந்த இரண்டுமே எஸ்ஐடி டீமிடம் போலீசார் ஒப்படைத்து விட்டனர். அதாவது கோட்டூர்புரம் காவல் நிலையத்தில் போடப்பட்டிருந்த எஃப்ஐஆர் ஆவணங்களும் அது மட்டும் இல்லாமல் சைபர் கிரைம்ல போடப்பட்டிருந்த எஃப்ஐஆர் ஆவணங்கள் இரண்டுமே எஸ்ஐடி டீமிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. இந்த எஸ்ஐடி டீம் விசாரணை துவங்கியது. 3 பெண் ஐபிஎஸ் அதிகாரிகளை கொண்ட இந்த எஸ்ஐடி டீம் தற்போது இந்த விசாரணையை தொடங்கி இருக்கிறது. பாலியல் வன்கொடுமை எஃப்ஐஆர் லீக் ஆகிய 2 வழக்குகளையுமே, பாலியல் வன்கொடுமை மற்றும் எஃப்ஐஆர் லீக், இந்த 2 வழக்குகளையுமே அதோடைய ஆவணங்கள் அனைத்துமே லோக்கல் போலீஸ் சென்னை சிட்டி போலீஸ் இந்த எஸ்ஐடி டீமிடம் கொடுத்திருக்கிறாங்க. அந்த எஸ்ஐடி அந்த ஆவணங்களை பெற்றுக்கொண்ட எஸ்ஐடி டீம் விசாரணை துவங்கி இருக்கிறது. இந்த எஃப்ஐஆர்ல கிட்டத்தட்ட நாங்க 14 பேர் மீது நாங்க எஃப்ஐஆர் போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு காவல்துறை சென்னை காவல்துறை ஹைகோர்ட்ல தெரிவிச்சிருந்தாங்க. அந்த 14 பேருக்கும் சம்மன் கொடுத்து விசாரிக்க போகிறார்களா அப்படின்ற ஒரு கேள்வியும் எழுந்திருக்கிறது. 14 பேருக்கும் சம்மன் கொடுத்துதான் விசாரிக்க இருப்பதாகவும் தகவல்கள் சொல்லப்படுகிறது. இந்த எஸ்ஐடி டீம்ல 3 பெண் ஐபிஎஸ் அதிகாரிகள் கொண்ட ஒரு குழு அமைக்கப்பட்டிருக்கிறது. சென்னை உயர்நீதிமன்றத்தால் அமைக்கப்பட்ட அந்த குழுவிடம் அந்த குழு அதாவது இந்த எஃப்ஐஆர் ஆவணங்கள் அனைத்துமே 2 எஃப்ஐஆர் போடப்பட்டிருக்கிறது. கோட்டூர்புரம் காவல் நிலையத்திலும் அது மட்டும் இல்லாமல் சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் பாலியல் வன்கொடுமை மற்றும் எஃப்ஐஆர் லீக், இந்த 2 எஃப்ஐஆர்கள் அந்த ஆவணங்கள் அனைத்துமே எஸ்ஐடி டீம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த எஸ்ஐடி டீம் விசாரணையை துவங்கி இருக்கிறது. அதாவது நாளை நேரில் சென்று இந்த விசாரணையும் நடத்த இருக்கிறார்கள். சம்மன் கொடுத்த அந்த எஃப்ஐஆர்ல பதிவு 14 பேர் மீது எஃப்ஐஆர் போடப்பட்டிருக்கிறது. 14 பேரையும் விசாரணை செய்வோம் அப்படி சொல்லிட்டு தகவல்கள் சொல்லப்படுகிறது. அந்த 14 பேருக்கும் சம்மன் நம்ம அனுப்பி விசாரணை செய்ய இருப்பதாகவும் தகவல்கள் சொல்லப்படுகிறது. இந்த 3 பேர் கொண்ட பெண் ஐபிஎஸ் அதிகாரிகள் கொண்ட குழு இந்த விசாரணையை இன்று முதல் தொடங்கி இருக்கிறார்கள். அதாவது இன்னும் ஒரு சில நாள்ல
எவ்வாறு இந்த எஃப்ஐஆர் லீக் ஆனதையும் கண்டுபிடித்து அவர்கள் முழு ஆவணங்களையுமே நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்க இருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி சுதர்ஷன். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.